மாமா இந்த ஒரு அப்பாக்காரன் என்ன பண்ணுறான், தான் பொண்டாட்டியை சுட்டு கொண்டுட்டு இப்போ 2 பிள்ளைங்களையும், ஒரு பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 வயசு இருக்கிற கொஞ்சம் பேசி விவரம் தெரியுற ஒரு பிள்ளை, இன்னொரு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு யாரும் விவரம் தெரியல. 2 பிள்ளைங்களை கொண்டுக்கிட்டு வண்டியில் ஏற்றிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறான். போகிற வழி என்ன ஆயிருதுன்னா, வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு காட்டுக்குள்ளே உள்ளே இறங்கிடுது. இப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இந்த பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு மூத்த பிள்ளைய சுடுறதுக்காக துப்பாக்கியை நீட்டுறான். அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு பேய் அவனை அடிச்சு இழுத்துட்டு போய் கொண்டுருது. 2 பிள்ளைங்களும் அந்த பிள்ளைங்களோட ஃபேமிலியை தேடி போனா பாருங்க. அந்த அப்பாங்காரன் அவனோட ட்வின்ஸ் பிரதர் வந்து தேடி வரான். என்னாச்சு என்னோட அண்ணனுக்கும் என் அண்ணன் ஃபேமிலிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தேடி வரான். இப்போ இந்த 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேய் தான் அந்த காட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குது. 5 வருஷம் கழிச்சுன்னு கதையை காட்டுறாங்க. இப்ப ட்வின்ஸ் பிரதர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவருக்கு வந்து ஒரு கால் வருது, காட்டுக்கு போனவங்க அண்ணன் பிள்ளைங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. 2 பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா காட்டுவாசி மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா காட்டுக்குள்ள 5 வருஷமா வந்து ஒரு பேய் வளர்த்துருக்குது. அப்போ எப்படி இருக்கும், காட்டுவாசி மாதிரி இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ போன கையோட அந்த பிள்ளைங்க பயப்படுது. ஆனால் மூத்த பிள்ளைக்கு வந்து பார்த்தோன்னே ஆயிருந்தாலும் அவங்க அப்பாவோட ட்வின்ஸ் பிரதர் இல்லைங்களா, அந்த பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்ச பிள்ளைனால வந்து அப்பா மூஞ்சி முகத்தில் இருக்கிறனால அப்பான்னு கூப்பிட்டு கிட்ட வந்துடுது. நம்ம ஹீரோட பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹீரோயின். அவங்களுக்கு வந்து பெருசாக அந்த பிள்ளைங்க மேலே பாசம் எதுவுமே கிடையாது. இவங்க 2 பேரும் தான் அடாப்ட் பண்ணி இந்த 2 பிள்ளைங்களும் எடுத்து வீட்டில் வளர்க்க கொண்டு போகிறாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் அந்த காட்டுக்குள்ளே வளர்த்துச்சு அந்த பேய். அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களை பின் தொடர்ந்து வந்துருது. வந்த கையோட பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிச்சு கோமால படுக்க வச்சிருது. முதல்ல நம்ம ஹீரோயினுக்கு இந்த பிள்ளைங்களை என்னதான் பெருசா பிடிக்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பிள்ளைங்க மேலே பாசமா தான் நடந்துப்பாங்க. இதுதான் இந்த பேய்க்கு வந்து பிடிக்காதுங்க. இந்த பேய் வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி இந்த படத்தோட மீதி கதை. படம் செம்ம பயங்கரமா இருக்கும். நிறைய சீன்ஸ்ல அப்படியே தூக்கி வர போற மாதிரி சீன்ஸா நிறைய இருக்குது. இந்த படம் எங்க பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா மூவி பாக்ஸ் வெப்சைட் இருக்கு. அந்த இடத்துல இந்த படம் தட்டி பாத்துக்கோங்க. நான் உங்கள் கிரேசி.